ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் ஆயுதத்தோடு கூட கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். பரிசுத்த நண்பர்களை பிதாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவை நாங்கள் கூடி ஆராதிக்க, வீட்டிலேயே ஆண்டவரை ஆராதிக்க நீ செய்த கிருபைக்காக சோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவை சீக்கிரத்திலே இந்த லாக்டவுனில் அகற்றப்பட்டு நாங்கள் கூடியமை ஆராதிக்க எங்களுக்கு வழிபாட்டை திறந்து கொடுக்க ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தாரோட பேசும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆராதனைய ஒவ்வொரு பகுதியினர் ஆசிரியும் நாமம் மையப்படுவதாக. பாடல்கள் செய்தி இல்லாட்டினர் ஆசிரியத்தாரும் ஆராதனையுடைய ஆசிரியம் மைக்க மகிமை தருகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கிறோம். பதினேழாம் சங்கீதம். தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கவனமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். உம்முடைய சன்னதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கி துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை அடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை எமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை நம்ப காப்பாற்றும். அவர்கள் நிலம் துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு நீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியின் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். பாடினார் கர்த்தரை நாமத்தை நாம் மயப்படுத்துவோம். அதாவது, காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அலைகளை நான்
கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். 427. இந்த வாஞ்சியோடு நாங்கள் வாழ உதவி செய்கிறாரப்பா. இயேசுவின் மார்பில் நான் சார் இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்தமே இந்த ஜீவ பாதையில் இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்தமே இந்த ஜீவ பாதையில் பாரிலே பாடுகள் மறந்து பாடுவேன் நேசரை
என்றும் என்னை தாங்கிடும். வாழ்த்துவே போற்றுவே உம்மை மாற்றம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். வாழ்த்துவே போற்றுவே உம்மை மாற்றம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். ஸ்நேகிதர் எல்லாம் கைவிட்டீடினும் நேசராய் இயேசுவோடு இருப்பதால் மண்ணிலே வாழ்வை நான் வெட்டேகியே மன்னவர் இயேசுவோடு சேருவேன். மண்ணிலே வாழ்வை நான் வெட்டேகியே மன்னவர் இயேசுவோடு சேருவேன். வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். என்றுமே வேண்டுதல்கள் கேட்பாரே என்றுமே கண்ணீரை துடைப்பாரே. என்றுமே வேண்டுதல்கள் கேட்பாரே என்றுமே கண்ணீரை துடைப்பாரே. ஏழையின் கஷ்டம் யாவும் நீக்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தம் வாழுவேன். ஏழையின் கஷ்டம் யாவும் நீக்கியே இயேசுவோடு சேர்ந்து நித்தம் வாழுவேன். வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். அல்லேலூயா. வாழ்த்துவேன் போற்றுவேன் உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். Thank you, Jesus. Hallelujah. Roman Stottering. Hallelujah. Thank you, Lord. Roman Stottering. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. 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 Thank you, Jesus. Hallelujah. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். Hallelujah. Hallelujah. முக்கியமான வேளைக்குள்ளாய் வந்திருக்கிறோம். எல்லா சிந்தனைகளை விலக்கி வைத்தவர்களாக ஆண்டவரை நோக்கி இந்த வேளையில் நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய நாமங்களை சொல்லி அவரை நாம் உயர்த்தலாம். அவருடைய நாமத்தை சொல்லி நாம் அவரை புகழ்ந்து பாடி அவர் நம்மை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக ஆண்டவரை இந்த வேளையில் நாம் ஒரு மனதோடு ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அவரை தொழுது கொள்வோம். அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவரை மாறாதவர். ஹல்லேலூயா. நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ராஜாதி ராஜாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாத நேசரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை ஆண்டவரே எங்கள் கரம் பற்றி நடத்துகிறவரே ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கண்ணின் மணி போல் எங்களை காக்கிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மேல் ஆண்டவரே கரிசனையுடையவராய் எங்களை கருத்தாய் விசாரிக்கிற கர்த்தர் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 சமாதான பிரபுவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏக சக்கராதிபதியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒருவராய் சாவாய்மை உள்ளவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறவர் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிறையிருப்பு எல்லாம் மாற்றுகிறவர், எங்களுக்கு முன்பாய் கடந்து போகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இருக்கும் போது ஆண்டவரே நாங்கள் எந்நாளும் எங்களுக்கு வெற்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கும் போது எங்களுக்கு எப்போது வெற்றி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லா சிறையிருப்பை எங்களை விட்டு நீக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பவுலையும் பேதுருவையும் அல்லேலூயா அவர்கள் சிறையில் அடைத்த போது கர்த்தர் நீர் விடுதலையாக்கினீர். சிறை கதவுகள் திறக்கப்பட அற்புதமாக அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த கர்த்தர். அல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் சிறையிருப்பு எல்லாம் மாற்றுகிறவர். அல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரை துதித்து பாடலாம். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கும் போது எங்களுக்கு எப்போது வெற்றி உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த மலைகள் போல பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் அதை உம்முடைய பலத்தினாலே நாங்கள் தாங்கும்படியாய் எங்களுக்கு நீ பலப்படுத்துகிறவர். பள்ளங்களை கடந்துகிட எங்களுக்கு உதவி செய்கிறவர். சதிகளை முறியடிக்கிறவர். சாத்தானை ஜெயிக்கும்படியான வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. பலனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பாடலை பாடி ஆண்டவர் நீர் எங்களோடு என்னோடு இருக்கும் போது எந்நாளும் வெற்றி வெற்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. நீர் என்னோடு இருக்கும் போது எந்நாளும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும் போது எந்நாளும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது நாடும் வெற்றி வெற்றி. எல்லாம் விடுவதை நீர் என்னோடு இருக்கும் போது நாடும் வெற்றி வெற்றி. மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது எந்நாளும் வெற்றி வெற்றி. எல்லாம் சொல்லி கொள்ளமா? நீர் என்னோடு இருக்கும் போது எந்நாளும் வெற்றி வெற்றி. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. அல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது எந்நாளும் வெற்றி வெற்றி. எல்லா விசுவாசத்தோடு பாடமா? நீர் என்னோடு இருக்கும் போது எந்நாளும் வெற்றி வெற்றி. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு எல்லாம் நல்ல விசுவாசத்துல எந்நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது எந்நாளும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் போது ஆண்டவர் எப்போது எங்களுக்கு வெற்றி கொடுக்கிறவர். அல்லேலூயா. நீர் எங்களை ஆண்டவர் மதில்களை ஆண்டவரை தாண்டிட பலம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நன்றியோடு கூட துதிக்கிறோம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை வாழ்க்கையில சத்துருவான எவ்வளவு பெரிய ஆண்டவரே சதிகளை கொண்டு வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் முறிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதை ஆண்டவரே தோப்பனை அதை உடைத்தெறியத்தக்கதான பலனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. நீ கொடுத்த எங்களுடைய அபிஷேகத்துக்காக நன்றி, எங்களுக்கு கொடுத்த நல்ல அபிஷேகத்துக்காக நன்றி சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை போதித்து நடத்துகிறவரே, ஆண்டவர் அனுதினம் எங்களை காத்துக் கொள்கிறவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்கிறவரே. ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள் எங்களை மூடி நடத்துகிறவரை நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவர் எந்த இடங்களிலே ஆண்டவர் இந்த வேளையிலே துதித்துக் கொண்டிருக்கிறாளோ, உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல உம்முடைய மகிமை இறங்குவதா. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படியா. ஹல்லேலூயா. நீ பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உயர்த்தல், ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தல். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உம்மை போல தேவர்கள் இல்லை. ஆண்டவரே உலகத்திலே உம்மை போல தேவர் யாரும் இல்லை. ஆண்டவரே எங்களுக்கு மேல் கரிசனை உள்ள ஆண்டவர், எங்களை விசாரிக்கிற ஆண்டவர், உம்மை நன்றி. உங்களுடைய தேவைகளை ஆச்சரியமாய் சந்திக்கிறவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு ஆண்டவரே விதைத்த போது, பஞ்ச காலத்தை விதைத்த போது அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர். ஹல்லேலூயா. எங்களை பஞ்ச காலத்திலே எங்களை போஷிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலியாவின் தேவைகள் ஆண்டவரே அவனுடைய தேவைகள் இருந்த போது அவனை ஆச்சரியமாய் நடத்தி அவனை போஷித்தவர். காகங்களை கொண்டு அவனை போஷித்த கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் பலன். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. அந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல ஆண்டவரே நீரே எங்களுக்கு தஞ்சம், உண்மை இல்லாமல் நாங்கள் வேறு யாரிடத்தில் போவோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் வரும்போது நீரே எங்களுக்கு தஞ்சம். நம்மளுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கும் போது ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாம் ஆச்சரியமாய் சந்திக்கிறவர், எங்கள் போராட்டங்கள் எங்கள் விடுதலை கொடுக்கிறவர், எல்லாவற்றையும் தாண்டி வர எங்களுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. Thank you Jesus. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. எல்லாம் பாடலாமா? நீரே என் ராஜா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே. ராஜா இயேசுவே, தேவன் இயேசுவே, மீட்பர் இயேசுவே. உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன்
வாழ்க்கை எல்லாவற்றிலும் நான் உண்மை நேசிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உண்மை நேசிப்பேன். வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நான் உண்மை தேடுவேன். நான் வாழ்நாள் முழுவதும் நான் உண்மை சேவிப்பேன் ஆண்டவரே. நீரே எனக்கு ஆண்டவரே பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கினவர், சாபத்திலிருந்து நீ விடுதலை ஆக்குகிறவர், எனக்காய் ஜீவனை கொடுத்த ஒரு நல்ல ஆண்டவர். வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உண்மை நேசிப்போம். நாங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காய் ஊழியம் செய்வோம். எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் உண்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்வோம். உண்மை நாங்கள் நேசிப்போம். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? எல்லா ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கலாம். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் உண்மை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆண்டவரே, உம்முடைய நேசம் பெருது ஆண்டவரே, உம்முடைய நேசம் பெருது ஆண்டவரே. நீர் எங்களை உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை நேசித்தீர் ஆண்டவரே. அன்பை எண்ணி நாங்கள் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம். உமக்காக நாங்கள் ஊழியங்களை செய்வோம். வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காக நாங்கள் சேவை செய்வோம். நீரே மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. ஆப்கானிஸ்தானுக்கு ஆட்சியம் முழுவதும் அங்கே இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடி ஆண்டவர் காக்கும்படியாக ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தானே கர்த்தாவே, அங்கே இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற தாலிபான்கள் மிருக குணமாக இல்லாதபடி ஆண்டவர் மனுஷர்களாக நடத்தத்தக்கதாக உதவி செய்யும். அடிமைகளாக்காதபடி காத்துக்கொள்ளும் பெண்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எந்த பாதிப்படாதபடி காத்துக்கொள்ளும். விசேஷமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லீம்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே, அதே போல வட இந்தியாவிலும் எங்களுடைய ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஊழியக்காரர்களை நீ தாங்கிக் கொள்ளும் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தியும். பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பொறுப்படுத்தி நடத்துங்க. அந்த கொரோனா பிரச்சனைலாம் முற்றிலும் மாற்றப்பட்டு அற்புதம் செய்யும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள், வீடிலே வியாதியோடு பலனத்தோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருக்கும் சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. மலாகார காரியம் ஒன்றுமில்லை. அதிசயங்களை காணப்பட தேவை. நீர் கிரீஷியமுறை ஜெபிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே நமக்கு சோத்திரம். வியாதிகள் விளக்கும். வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசும் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அவர் அதிகமாய் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசும்படியாக அவரை ஆராதிப்பது நல்லது, ஏற்றதாய் இருக்கிறது என்று வாசிக்கின்றோம். அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் பிரசன்னம் இறங்கி வருகிறது. திரியேக தேவன் நம் மத்தியிலே இறங்கி வருகிறார். அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது வார்த்தையாகிய இயேசு நம் இருதயத்திலே தங்குகிறவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை இருதயத்திலே எழுதப்படுகிறது, மாற்றத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்போம், ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டும். நாங்கள் வசனத்திலிருந்து நீர் எங்களுக்கு இந்த நாளுக்காக கொடுக்கிற அந்த ஆகாரத்தை புசிக்க வாஞ்சியோடு நிற்கிறோம் என்று சொல்லி தேவனிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். தகப்பனே, இந்த நேரத்திலே இந்த வார்த்தை நேரத்தை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். நீர் வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு வார்த்தை புறப்பட்டு செல்லவும், ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயத்திலே தங்கவும் கிரியை செய்யவும் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரோடும் பேசும். எல்லா சிந்தையை சிதறடிக்கிற பிசாசின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் முறித்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்த பொழுது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லுகிறார். இது என்ன நடக்குதுன்னா, ஆபேலும் காயினும் பலி செலுத்துகிறார்கள். பலியை ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். காயினின் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அதனால என்ன நடக்குது? காயின் ஆபேலை கொலை செய்து விடுகிறான். இந்த செத்த இந்த சகோதரனுடைய ரத்தம், ஆண்டவர் சொல்றாரு காயினை நோக்கி, அதற்கு என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ செத்த ஒருவனுடைய ரத்தத்தின் சத்தத்தை கூட நம்ம ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்?
கேட்க முடியும். அதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆபேல் மரித்துட்டான், அவனுடைய ரத்தத்தோட சத்தம் எனக்கு கேட்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நாம் அவரை நோக்கி உயிரோடு ஜீவனோடு அவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தத்தை, என் கூப்பிடுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சங்கீதத்திலே வாசிப்பது போல எவ்வளவு அதிகமாக ஆபேலின் ரத்தத்தோட சத்தமே கேட்குது. அப்ப நம்முடைய சத்தம் எவ்வளவு அதிகமாக தேவனிடத்தில் கேட்கும் என்பது நம்ம அடிக்கடி யோசிக்கிறோம். நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறேன், எத்தனையோ முறை நான் கூட ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே எவ்வளோ நாளாக இதற்காக ஜெபிக்கிறோம், பதில் கிடைக்கவில்லையே அப்படின்னு சோர்ந்து போய் நிறைய வேளைகளில நாம் பார்க்கின்றோம் இல்ல, கேட்கிறோம் ஆண்டவரையே பார்த்து. என்ன நமக்கு ஜெபித்து ஜெபித்து சம்டைம்ஸ் சோர்வு கூட வந்து விடுகிறது. அதனால்தான் ஆண்டவர் லூக்கா 18:1 என்ன சொல்லியிருக்காரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அவருக்கே தெரியும் நம்ம ஜெபிப்பதுல என்ன ஆயிடுவோம், சோர்ந்து போய் விடுவோம் என்று. அதனாலதான் எபிரேயர் 11:4 ஆபேலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவனுடைய இரத்தத்தோட சத்தம் ஆண்டவருக்கு கேட்கின்றது. அதைவிட மேலாக நம்முடைய சத்தத்தை நிச்சயமாக ஆண்டவர் கேட்பார். அவர் என் சத்தத்தை கேட்டார், என்னுடைய கூக்குரல் உம்முடைய செவிகளில் ஏறிற்று. சங்கீதம் 18:6 நாம் அப்படி வாசிக்கின்றோம். ஆகவே நாம் இன்றைக்கு உற்சாகம் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றது என்ன, நான் உன் சத்தத்தை கேட்கிறேன். நம்ம யோசிக்கிறோம், நான் ஜெபிக்கிறேன், யாருக்கு தெரியும், நான் கண்ணீர் விடுகிறேன், நான் புலம்புறேன், இதெல்லாம் யாருக்கு தெரியும், எந்த மனுஷனுக்கும் தெரியும். ஆமா, எந்த மனுஷனுக்கும் தெரிய முடியாது. ஆனால் யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இன்னொரு வசனம், நம்ம ஆச்சரியப்பட்ட வசனம், மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு கூட என்ன வைத்திருக்கிறார், ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள், நாம் அவரை நோக்கி கூப்பிடுறோம், நாம சத்தமிடுறோம், அபயமிடுறோம், அதெல்லாம் ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியமானதா இருக்கிறது என்பதை இன்று கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். இந்த நேரத்துல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு எவருக்காவது அதுல சந்தேகம், ஐயோ ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்க போடுகிற சத்தம் எனக்கு கேட்குது. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது யாத்ராகமம் 2 அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவங்களோட சத்தம் என்ன எட்டிற்று, அதனால நான் இறங்கி வருகிறேன். ஆகவே ஒருபோதும் நாம் சோர்ந்து போக கூடாது. இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை கேட்கிற தேவன். சொல்லுங்க எல்லாரும் உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு, என்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு இரக்கம் செய்கிற தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த சங்கீதம் 18:6 எடுத்து நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இததான் சாலமோன் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது 2 நாளாகமம் 7 அந்த வசனங்கள்ல சாலமோன் ஜெபிக்கிறான். ஜெபித்த உடனே ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கும் பொழுது 2 நாளாகமம் 7 15 வாசிக்கிறோம், இந்த ஆலயத்துல என் கண்கள் எப்படி இருக்கிறது, திறந்தவைகளாகவும் என் செவிகள் கேட்கிற கவனிக்கிறவைகளா. வாசிக்கலாம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய், என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிற, கூர்ந்து கவனிக்கின்றார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நீங்க என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நாம்
நாம் தேவனுடைய ஆலயத்துல போய் நாம் சத்தமிட்டு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் கேட்பார். அப்ப வீட்டுல இருந்து ஜெபிச்சா கேட்க மாட்டாரா? அதையும் கேட்பார். வீட்டிலிருந்து நாம் சத்தமிடுகிறதையும் அபயமிடுகிறதையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். இந்த இடத்திலே தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுறார். அந்த இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னா, எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று நான் பார்க்கிறேன். யார் பாடினது? தாவீதின் சங்கீதம். தாவீதுக்கு அதிகமாக நெருக்கம் ஏற்பட்டது. நம்ம எப்பொழுதுமே பார்க்கும் பொழுது தாவீது ராஜாவானா, இப்படி இருந்தா அப்படி இருந்தா, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான், இவைகளை நாம் அதிகமா தியானிக்கின்றோம். ஆனா இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு அவன் வருவதற்கும் வந்த பிறகும் எத்தனை விதமான நெருக்கங்களின் வழியாய் ஒரு தாவீது போனா அப்படின்னு யோசிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தான் இல்ல? அவன் தன்னுடைய வாழ்க்கை என் சிறு வயது முதல் அப்படிதான் அவன் எல்லா இடத்துலயும் எழுதுறான். சிறு வயது முதல் அவன் யாரையே தான் நோக்கி கொண்டிருந்தவன், தேவனை நோக்கி கொண்டிருந்தான். எல்லாராலும் பெற்றோரால் அசட்டை பண்ணப்பட்டாலும் கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து நீ போய் அதை மேய்த்து கொண்டு வா என்று பெற்றோரே அனுப்பினாலும், பெற்றோராலே கொஞ்சம் நிராகரிக்கப்பட்டவனாக தள்ளப்பட்டவனாக இருந்தாலும் அந்த காலத்துல இருந்தே அவன் ஆண்டவரையே பற்றி கொண்டவன். அப்படி பற்றி கொண்டிருந்த அவனுக்கு எல்லாமே ஸ்மூத்தா போகவே இல்லை. எல்லாவற்றிலும் அவன் அநேக நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை அவன் சந்தித்தான். அவனை போல ஒரு உயர்வு எனக்கு வேணும். ஆடுகளின் பின்னே அலைந்தவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார். எதன் மூலமாக? அவன் போன ஒவ்வொரு பாதையிலும் அவன் யாரை பிடித்து கொண்டான்? ஆண்டவரை பிடித்து கொண்டான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். நான் ஒரு உதாரணமாக 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கின்றோம் தாவீது எப்படியெல்லாம் நெருக்கப்படுகிறான் என்று. அந்த இடத்திலே சவுலுக்கு பயந்து அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். சவுலுக்கு பயந்து ஓடுகிற அந்த நாட்களிலே அவன் பெலிஸ்தியரோடு போய் தங்கி இருக்கிறான். அவன் பெலிஸ்தர் ராஜா என்ன சொல்றான்? பெலிஸ்தரின் ராஜா என்ன சொல்லிடுறான்? நீ என்னோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருந்துக்கோன்னு அவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்து விடுகிறான். சிக்லாகு என்கிற அந்த இடத்திலே அவன் தங்கி இருக்கிறான். இப்போ பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சண்டை பண்ண போகிறார்கள். அப்படி போகும் பொழுது பெலிஸ்தியருடைய ராஜா என்ன சொல்லிடுறான்? அவங்க பிரபுக்கள்லாம், இவன் இஸ்ரவேலை சேர்ந்தவன், இவன் என்னைக்கு ஆப்போசிட் சைட் போவானோ தெரியாது, அதனால இவன் நம்மளோட சண்டைக்கு வர வேண்டாம், இவனை திருப்பி அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள். உடனே அவன் திருப்பி வரான். வந்து இந்த போயிட்டு வரதுக்குள்ள 31ல வாசிக்கிறோம், தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார். ஒருத்தரையும் கொன்று போடவில்லை. ஆனா அது யாருக்கு தெரியாது? தாவீதுக்கு தெரியாது. எல்லாம் காணும். வந்து பார்க்கும் பொழுது சாம்பலாக கிடக்கிறது. இதுல யார் எரிஞ்சு போனாங்க? பொருட்கள் மட்டும் தான் எரிஞ்சுதான், மனுஷ பிண்டங்கள் இருக்குதான்லாம் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கத்திலே அவன் என்ன செய்தான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த வசனம் ஃபுல்லா வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தி நிமித்தம் மனக்கிலேசம் ஆனதனால் அவனை கல்லறை வேண்டும் என்றதனால் அவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை கிடப்பிடம் கொண்டான். இந்த இடத்துல என்ன நடக்குது? பொருள் எல்லாம் போறது கூட அந்த கூட வந்தவங்களுக்கு கஷ்டமா இல்ல, தன் குமாரத்தி மனைவி எல்லாரும் போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு வேதனையில யார கல்லெறிய போறாங்க? தாவீதை கல்லெறியும் அளவுக்கு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம்னு பாருங்க. அவனே எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான்.
சுற்றிலும் இருக்கவங்க அவனை குற்றப்படுத்தி கல்லெறிய வேண்டும் என்று யோசித்தால் அது எவ்வளவு ஒரு வேதனையா. தன்னை நம்பி வந்தவர்கள், தன்னால் போஷிக்கப்பட்டவர்கள், தலைமை தாங்கி அவ்வளவு ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்து அவன் எல்லா வில்லேஜஸ்லயும் போய் அடிச்சுட்டு ஆடு மாடை கொண்டு வந்துருவான். அதெல்லாம் முந்தின அதிகாரங்களே நாம் வாசிக்கிறோம். அதெல்லாம் இவங்களுக்கு பங்கு வந்தது. அவன் கொடுத்ததெல்லாம் கொள்ளையடித்து கொடுத்ததெல்லாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன செஞ்சுட்டாங்க? அவனுக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள். ஐயோ, தாவீதும் நம்மள மாதிரி தானே ஒருத்தர் கூட யோசிக்கல. உங்க வாழ்க்கையில அப்படிதான் நடக்கும். நீங்க யோசிக்காதீங்க, மனுஷர் நமக்கு நன்மை செய்வாங்க, மனுஷர் நமக்கு ஆதரவா இருப்பாங்க. இல்ல, அநேக வேளைகளில ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். ஏன்னா அந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்வோம் என்று பார்க்க தேவன் ஆவலா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நெருக்கத்துல, எந்த பிரச்சனையில என்னுடைய மகள், என்னுடைய மகன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். யோபுவை அவ்வளவு துன்பத்தின் வழியா ஆண்டவர் நடத்தினார். கடைசியில ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு உங்களை போல அல்ல, நிதானமாக பேசினான். அவன் எப்படி பேசுறான்னு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய நெருக்கத்தில், நம்முடைய பிரச்சனை நேரங்களில், நம்முடைய போராட்டங்களில் நான் என்ன வெளியே வருது நம்ம வாயிலிருந்து, நம்ம எப்படி யாரை நோக்கி கூப்பிடுகிறோம், எப்படி சத்தம் இடுகிறோம், அதுதான் கர்த்தர் பார்த்து. அவரை நோக்கி கூப்பிட்டா உடனே அவர் என்ன செய்வார்? தப்புவிப்பார். இந்த 30ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அபியத்தாரின் அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவன் தேவனிடத்தில் விசாரித்தான். நான் போகவா, என் மனைவி பிள்ளைங்களெல்லாம் போய் திருப்பி கூட்டிட்டு வரவா, என்னுடைய ஆடு மாடுகளை போய் நான் கொண்டு வரவா என்று தேவனிடத்தில் கேட்கிறான். அவன் சத்தமிட்டு யாரை கூப்பிட்டான்? ஆண்டவரை கூப்பிட்டான். அந்த அதிகாரத்துல 20ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான், அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அதுக்கு முந்தின வசனத்துல சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு திரும்பி வரும் பொழுது என்ன நடக்குது? இது இப்ப சொல்றாங்க, யார் கல்லெறிய நினைத்தாங்களோ இப்போ அவனால் மறுபடியும் நன்மை வந்த பிறகு சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? தாவீதின் கொள்ளை. அதே அதிகாரத்துல கீழே பாத்தீங்கன்னா 23ஆம் வசனம் வாசிங்க. தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில கொடுத்தார். இப்ப என்ன சொல்றான்? இவங்கெல்லாம் சொல்றது இது தாவீதின் கொள்ளை, தாவீது தான் எங்களுக்காக போராடி இவ்வளவையும் கொள்ளையடித்து கொண்டு வந்தான். மனுஷர் அப்படிதான், நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்மள நெருக்குவாங்க, நம்ம எதையாவது ஒண்ணு பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மள புகழ்வாங்க. ஆனா தாவீது என்ன செய்யறான்? தாவீது எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய. இது என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, ஒரு 200 பேர் அங்க தங்கிடுறாங்க, சண்டைக்கு வரல. இவங்க மீதி பேர் போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வரும் பொழுது இந்த மீதி கூட வந்தவங்க என்ன சொல்றாங்க? அந்த 200 பேர் தங்கிட்டாங்களே, அவங்களுக்கு நம்ம எந்த கொள்ளையும் கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது தாவீது என்ன சொல்றான்? இல்ல, நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா இது நம்மால எடுக்கப்பட்ட கொள்ளை அல்ல, இது யார் நமக்கு கொடுத்தது? தேவன், கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம், எவ்வளவு பொறுமையா வெயிட் பண்றோம். அதன் விளைவாக நமக்கு நிச்சயமாக வெற்றி வரும். அப்படி வெற்றி வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? இது கர்த்தர் தந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை சொல்றோம்? நான் போனேன், நான் அங்க போனேன், இப்படி பண்ணேன், அந்த ஜட்ஜி கிட்ட போனேன், அந்த உறவினர் கிட்ட போனேன், எவ்வளோ கதை. அவன் நடுவில் என்னமோ நடக்குது, எகிப்தியனை பிடிக்கிறான், கேட்கிறான், எல்லாம் நடக்குது. ஆனா அவன் கடைசியில சொல்லுகிற ஒரு வார்த்தை, இது கர்த்தர் தந்தது. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் நம்மை விடுதலை ஆக்குவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இது என்னுடைய கொள்ளை என்று சொல்லாதபடி தேவன் எனக்கு தந்ததென்று அவருக்கு நாம் மகிமை
செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது மாத்திரமல்ல, நீங்க யோனாவின் வாழ்க்கையில பாருங்க, 2ஆம் அதிகாரம் யோனா 2:2 நாம் பார்க்கிறோம். யோனா தேவனை விட்டு, அவருடைய சித்தத்தை விட்டு வெளியே போற ஒரு மனுஷன். யோனாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீ நினிவேக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு யோனா என்ன சொல்றான், செய்யறான், வேணும்ட்டு பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி தர்ஷீஷுக்கு போறான். போகும்பொழுது கீழே படுத்து கொண்டு தூங்கி கொண்டு போகிறான், யாரும் தன்னை கண்டுபிடிச்சிடக் கூடாது என்று. அங்க ஒரு பெரிய கப்பல் செய்யற, அதாவது புயல் வருகிறது, காற்றடிக்கிறது, எல்லாரும் பேசி இவனை தூக்கி கீழே போட்டுடுறாங்க. கீழே போடும் பொழுது அந்த இடத்துல இவனை பிடிக்க ஒரு மீன் ஆண்டவர் வச்சுட்டார். அந்த மீன் வாய்க்குள்ள இவன் போயிடுறான். போன பிறகு அவன் என்ன செய்யறான், அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா 2:1-2 மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு வருகிறார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இங்க எப்படி சொல்றான், நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து. பாதாளம்னா என்னன்னா மரண கட்டு. பின்னால எல்லாம் நீங்க வாசிங்கன்னா அதெல்லாம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க வாசிங்க. அவன் சொல்றான் 8ஆம் வசனத்துல, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை மீறி நாம் செய்கின்ற காரியங்கள் என்ன செய்து மற்றவங்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது, நமக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். நம்ம என்ன செய்யறோம், மீன் வாய்க்குள்ள ஆண்டவர் வைத்து நம்மை காத்து கொள்ளுகிறார். அங்கிருந்தாவது நம்ம என்ன செய்யணும், தேவனை நோக்கி கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிட்ட பொழுது அவன் என்ன சொல்றான், என் சத்தத்தை தேவன் கேட்டார். அந்த 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது 3 நாள் கழித்து. அப்போ எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும், சில வேளைகள்ல ஜனங்களே நமக்கு நெருக்கத்தை கொடுப்பாங்க, சில வேளைகள்ல நாமே தேவனுடைய சித்தத்தை மீறி போய் தீமையான காரியங்களை செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் நெருக்கத்துல மாட்டிட்டா கூட, நாம் அந்த நெருக்கத்துல இருந்து யாரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நம்ம மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்திட்டு வேற ஏதாவது ஜஸ்டிஃபை, நான் இப்படி செஞ்சனே அப்படி செஞ்சேன் எதையாவது பேசிக்கொண்டு நாம் இருக்கக்கூடாது. அவன் சொல்றான், பொய்யான மாயை பற்றி கொண்டு நான் என்ன செய்ய விரும்பல, கிருபையை போக்கடித்துக் கொள்ள விரும்பல. எனக்கு கர்த்தர் இந்த மீன் வயிற்றுக்குள்ள கூட அவருடைய கிருபையை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் எந்த சிக்கலில் இருந்தாலும், எது நம்மை சுற்றி இருந்த அந்த வசனங்களை நீங்க வாசிங்க. கடல் பாசி, என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன். ஆழி என்னை 5ஆம் வசனம், ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டு. எவ்வளவு அருவருப்பா இருக்கும் இல்லையா, கடல் பாசி எல்லாம் நம்ம உடம்புல எல்லாம் வந்துருச்சுன்னா அது ரொம்ப அருவருப்பான ஒரு சூழ்நிலை. அப்படிதான் அநேக வேளைகளிலே தேவனுடைய சித்தத்தை மீறி நாம் செயல்படும் பொழுது சிக்கிக் கொள்ளுகிறோம். அப்புறம் அவனுக்கு தெரியும் இது எவ்வளவு அருவருப்பானதுன்னு. ஆனா இன்றைக்கு அவனுக்கு அந்த இடத்துல இருந்து யாரை நோக்கி கூப்பிடணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, தேவனாகிய கர்த்தரை. தேவனை நாம் கூப்பிடும் பொழுது, அவருடைய சித்தத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா கூட நீங்க யாரை நோக்கி கூப்பிடுங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக தேவன் என்ன செய்வாரு, உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரின் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி தாவீதும் யோனாவும் கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. 2ஆவதாக எந்த சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார் தாவீது, சங்கீதம் 41:9-10. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினார். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க கொள்ளும். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன். அதாவது யாரு, ஃப்ரெண்டு கூட இல்ல, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், உயிர் சிநேகிதன். பிராண சிநேகிதன் என்ன, உயிர் சிநேகிதன்.
நான் முக்கியமா நம்பினவன். ஐயோ, இவன் இவ்வளோ நம்பினனே. அடுத்தது, என் அப்பம் புசித்தவன், நாம் கொடுத்த உதவியை வாங்கி பிழைத்தவன், என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பாருங்க. இதுவும் தாவீதின் சங்கீதம் தான். தாவீதுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அனுபவம் மச் பெட்டர் மாதிரி நமக்கு தெரியும். சரியா? அதாவது இந்த இடத்துல யார் நன்மையை இவனிடத்திலிருந்து பெற்றார்களோ அவர்களே அவனுக்கு விரோதமாக வருகிறார்கள். நீங்க சவுலை யோசித்து பாருங்க. தாவீதுனால சவுலுக்கு நன்மையா தீமையா? நம்ம யோசித்து பார்த்தோம்னா சவுலுக்கு தாவீது எல்லா விதங்களிலும் உதவியா இருந்தான். அவன் ஆவிக்குரிய தேவைய சந்திச்சான். அவனுக்கு விரோதமா வந்த கோலியாத்த கொஞ்சம் போட்டான். அவன் எங்கெல்லாம் அவனை அனுப்பினானோ அங்கெல்லாம் போய் அவன் காரியத்தை ஜெயமாக முடித்தான். 1 சாமுவேல்ல நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க. எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவனுக்கு என்ன கிடைச்சது? வெற்றி கிடைச்சது. அப்புறம் 100 நுனித்தோல், பெலிசியர் நுனித்தோலை கொண்டு வனா 200 நுனித்தோள்களை கொண்டு வருகிறான். எல்லா விதத்திலும் நன்மை செய்தவன். சவுல் தாவீத அப்படி பின்தொடர்த்தி ஓடுறான். இல்ல, ஒரு தெள்ளுப்பூச்சியை தேடுவது போல, ஒரு கௌதாரியை வேட்டையாடுவது போல, இப்படிலாம் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீது சவுலுக்கு தீமை செய்யவில்லை. He spared his life. அவனுடைய ஜீவனை அவனுக்கு விட்டு விட்டான். அவன் தொங்கலை பிடிச்சான், வஸ்திர தொங்கலை எடுத்தான், ஈட்டியையும் செம்பையும் எடுத்தான். ஆனா அவன் உயிருக்கு, அவன் சரீரத்துக்கு எந்த சேதத்தையும் உண்டு பண்ணவில்லை. ஆனா அதே சவுல், நீங்க அவன் மகன் சொல்றத பாருங்களேன். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 4:5. அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாய சவுலுடைய தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய். அண்டர்லைன் பண்ணுங்க. அடுத்தவங்க செய்கை நமக்கு எப்படி இருக்குது? மெத்த உபயோகமா இருக்கிறது. ஆனா நாம் அவங்களை என்ன செய்யறோம்? குதிங்காலை அவர்கள் மீது வைத்து நசுக்குகிறோம். அப்ரேஷன், ஒரு ஸ்பிரிட் ஆஃப் அப்ரேஷன் நம்ம மூலமா நமக்கு அநேகர் அப்படி செய்வாங்க. நாம் சில வேளைகளை மற்றவர்களுக்கு செய்வோம். அதுக்கு அடுத்தது அவன் சொல்றான், அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்பொழுது முகாந்திரம் இல்லாமல், அவன் நன்மையை செய்யும் பொழுது நீ சந்தோஷப்பட்டீங்க. ஆனா இப்போது முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்துக்கு ஏன் நீ விரோதமா செய்த? புரியுதா? அப்போ மகனே அப்பாவுக்கு சொல்றான், சவுலே, ராஜாவே, நீர் ஏன் தாவீதை இப்படி போட்டு அவனை மிதிக்கிறீர்? அவன் உமக்கு என்ன செய்தான்? நன்மை, அவன் செய்த நன்மை இன்றைக்கு கூட உனக்கு பிரயோஜனமா இருக்குது. அங்க பாருங்க, அந்த லாஸ்ட் லைன், மெத்த உபயோகமா இருக்கிறதே. Even today what he has done is so useful to you. அவன் செய்ததுதான் பெரிய நன்மை. அப்போ நீங்க சந்தோஷப்பட்டீங்க, இன்னைக்கும் அந்த விளைவை அனுபவிக்கிறீங்க. ஆனா நீங்க ஏன் போய் அவனை போட்டு நசுக்குகிறீர்கள் என்று கேட்கின்றான். சரியா? நான் ஒரு இடத்துல வாசித்தேன், we are not killed by the stab at the back but killed by the one who holds the knife. எவனோ முதுகுல குத்திட்டான் அதனால செத்துட்டேன்னு இல்ல, திரும்பி யார் நம்மள முதுகுல குத்துறான்னு நம்ம பாக்குறோம்ல, அந்த மனுஷனுடைய துரோகம் தான் நம்ம என்ன செய்கிறது? அழித்து விடுகிறது. அந்த நிலைமையில தான் சவுல் தாவீதுக்கு என்ன செய்தா? தீமை செய்ய நினைத்தான். அவன் மாத்திரம், ஆனால் அதிலிருந்தும் தேவன் அவனை மீட்டு கொண்டார். அவன் சொல்றான், சவுலே சொல்றான், நீ என்னை விட உத்தமன், நிச்சயமா நீ ராஜாவா
வருவார். அப்படி குதிங்காலை தூக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை நோக்கி சத்தமிடணும். வேற எதுவும் நாம் செய்ய வேண்டாம். கூப்பிடுவோம், ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது யார் அவனுக்கு விரோதமா எழுதா? என் கர்ப்ப பிறப்பாகிய என் மகன், அவனுடைய மகன் 4th வைஃபோ 5th வைஃபோ, அவளுடைய மகன் தான் அப்சலோம். சரியா? அப்பேற்பட்ட ஒரு வயதான நாட்கள தான் அப்சலோம் பிறந்திருக்க முடியும். அவன் என்ன செய்யறான்? இவனுக்கு விரோதமாக என்ன செய்யறான்? அரண்மனையை பிடித்துக் கொள்ளுகின்றான். அந்த 2 சாமுவேல் 16-11 வாசிக்கலாமா? இன்னும் தாவீது அபிசாயும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான். அதாவது எப்படி என்ன நடக்குதுன்னா, அப்சலோமுக்கு தப்பி இவன் போய்கொண்டு இருக்கிறான். காலார மலை மீது நடக்கும் பொழுது என்ன நடக்குது? சீமேயி, அதாவது அதுக்கு முந்தின வசனத்துல 10ஆம் வசனத்துல நீங்க வாசிங்கன்னா, சவுலின் வம்சத்தில் வந்த சீமேயி என்பவன் இவனை தூஷித்து கல்லடித்து எல்லாம் செய்து கொண்டு வருகிறான். அப்ப அவன் ஜனங்க சுற்றி இருக்கவங்க சொல்றாங்க, அவனோட தலைய போய் நான் சீவிட்டு வந்துடவா அப்படின்னு யார கேக்குறாங்க? தாவீத கேக்குறாங்க. அப்ப தாவீது என்ன சொல்றான்? என் வயிற்றுல பிறந்த என் பிள்ளையே எனக்கு இவ்வளவு விரோதமா எழும்பி இப்படி எல்லாம் செய்யறானே, இவன் யாரு? என் எனிமி, என்னுடைய சத்ருவனுடைய சந்ததியில் வந்தவன் தானே. ஆண்டவர் அவனை தூஷிக்க வைத்து போகட்டும் என்று அந்த சூழ்நிலையிலே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சவுல், நன்மை செய்த சவுல், சாப்பாடு போட்டு வளர்த்த மகன், எல்லாருமே அவனுக்கு விரோதமா எழும்பினார்கள். அதான் சொல்றான், என்னோட அப்பம் புசித்தவன். இல்ல, எவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலை. ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிட்டான். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். பின்னால பாக்குறோம், அதிகாரங்களை நீங்க வாசினா ஆண்டவர் எப்படி அவனுக்கு வெற்றியை கொடுத்தார் என்று நமக்கு விளங்குகிறது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அங்கே யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த ராஜாவுக்கு விரோதமாக அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் ஒன்று கூடி என்ன செய்யறாங்க? சண்டைக்கு வருகிறார்கள். அப்போ இவன் உபவாசத்தை கூறுவிக்கிறான். யோசபாத் சிறு பிள்ளை முதல் எல்லாரும் என்ன செய்யணும்? உபவாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உபவாசத்தை கூறுவிக்கிறான். எடுத்துட்டீங்களா? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போதும் அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உங்களுடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திட வருகிறார்கள். இவங்க வரது யாரு? மோவாபு, அம்மோன், சேயீர். ஏன் அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீ உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாம நாங்க வந்தோம். எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் பொழுது இவர்களெல்லாம் நாசப்படுத்தல, இவங்களெல்லாம் ஓரம் விட்டுட்டு பைபாஸ் வழியா வந்துட்டாங்க இவங்க. ஆனால் இன்றைக்கு நீர் கொடுத்த சுதந்திரத்தை நாங்க அனுபவிக்கிறதுக்கு அவங்க எங்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். அதுதான் இல்ல, என் கூட என் பிராண சிநேகிதனே எனக்கு என்ன செய்யறான்? நன்மைக்கு தீமை செய்கிறவர். நாம் செய்த நன்மைக்கு நன்மை செய்யாம அமைதலா இருந்தா கூட பரவாயில்ல, இவங்க என்ன செய்யறாங்க? தீமை செய்கிறார்கள். ஆனா அப்பொழுது யோசபாத் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். நம்ம பின்னால பாக்குறோம் என்ன ஆயிடுச்சு? ஒருவருக்கு ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 4ஆம் நாளில், அந்த 26ல 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய பிராண சிநேகிதன், நாம் நன்மை செய்தவனே நமக்கு தீமை செய்து குதிங்காலை நமக்கு விரோதமாக தூக்கினாலும் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். மூன்றாவதாக யாரோட சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார்? Hears the voice of சிறுமைப்பட்டவர்களுடைய சத்தத்தை கேட்கிறவர். உதாரணமா அன்னாள், சிறுமைப்படுத்தப்பட்டவள் அன்னாள். தெரியும்ல, அன்னாள் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய வாசிக்கணும்னு இல்ல. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அன்னாளை குறித்து நாம் வாசிக்கின்றோம்.
சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. என்னத்த கண்ணோக்கி? அவன் தேவாலயத்துல போய் ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்ற? ஒவ்வொரு வருஷமும் சிறுமைப்படுத்தப்பட்டவள் இந்த ஆண்டு ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டதுனால அவளால தாங்க முடியல. தேவாலயத்துக்கு போய் அவள் ஜெபிக்கிறா. அப்ப என்ன சொல்றா? என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. வாசிங்க. அடியாளை மறவாமல் நினைத்திரளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு மட்டும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரின் கத்திப்படுவதில் என்று பொறுத்து கொண்டார். அழுது மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணி சொல்றா, என்ன சிறுமைய கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அதாவது எனக்கு உதவி செய்ய யாராலும் முடியாது. நான் அவ்வளோ தூரம் சிறுமைப்பட்டவளாக இருக்கிறேன். கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க கூட அப்படி இருக்கலாம். என்னுடைய சிறுமை எல்லாருக்கும் முன்பாகவும் நாம் ஒரு கேலி கூட்டாக நிற்கலாம். மற்றவர்களால் இன்சல்ட் பண்ணப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, புறம்பே தள்ளப்பட்டவர்களான ஒரு சூழ்நிலை வழியாய் நீங்க போய்கொண்டு இருக்கலாம், இந்த அன்னாளை போல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த அன்னாள் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் இரக்கம் செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்ற, என் சிறுமையை நீங்க கண்ணோக்கி பாருங்க. நீங்க அதே மாதிரி கேளுங்க, ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து பொருத்தனை செலுத்தி ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கின்றார். ஹல்லேலூயா. இது 1ஆம் அதிகாரம் பாருங்க. அந்த இந்த பிள்ளைக்காக 27ஆம் வசனம், 1 சாமுவேல் 1:27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை. அப்படி கேட்ட பொழுது அன்னாளுக்கு ஆண்டவர் ஒரு சாமுவேலை கொடுத்தார். நீங்க அடுத்த அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இவன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு கை கழுவி விடவில்லை. ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு போய் ட்ரெஸ் தச்சு கொடுப்பான். ஏன்னா அவளுக்கு இருந்தது அந்த ஒரே பையன் தான். அந்த பையன்தான் இவளுடைய நிந்தையை நீக்கினவன். தேவன் அந்த பையன் மூலமா இவருடைய நிந்தையை நீக்கினார். அதே மகனின் மூலமாக இஸ்ரவேலின் நிந்தையையும் தேவன் நீக்க ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அதனால ஒப்பு கொடுத்த மகனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு அவன் ஒரு நாளும் யோசிக்கல. அவன் எனக்கு ஏதோ செய்யணும்னு யோசிக்கல. என்ன செய்தா, நான் அவனுக்கு என்ன செய்ய முடியும்? போய் ஒவ்வொரு ஆண்டும் சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவார். அங்க அழகா போட்டிருக்கு, சின்ன சட்டை. அது மேல அவன் ஏதாவது வஸ்திரம் போடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். சோ அதுக்கு உள்ள போடுற மாதிரி ஏதோ ஒரு ட்ரெஸ் அவனுக்கு வருஷம் தாய் தைத்து கொண்டு, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைதான் பிள்ளைய பார்க்கணும்னா அது எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. எவ்வளவு வருஷம் கழித்து பிறந்த பிள்ளை, அதை போய் நம்ம இன்னொரு வீட்டுல வளர்க்குறாங்க அப்படின்னா மனசு கஷ்டப்படும். ஆனா அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினாள். அடுத்த வசனம் வாசிங்க, 2:20. 1 சாமுவேல் 2:20. ஏலி எல்கனாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தரோட காவலாலே சந்தானம் கட்டிடுவாராக என்றார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததினாலே கர்த்தர் உனக்கு அவள் மூலமாக சந்தானம் அருளுவாராக. போனா அது அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், 3 குமாரரையும் 2 குமாரத்தை. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். சிறுமைப்பட்டவளுடைய நிந்தையை நீக்கி அவளை என்ன செய்றாரு, உயர்த்தி வைக்கிறார். அதான் அவர் அழகா பாடுறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க, அவர் எப்படிலாம் ஆண்டவரை புகழுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். கடைசியாக ஒரே ஒரு இது சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 37:17. இந்த இடத்திலே எசேக்கியா என்கிற ராஜா தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டான். எப்ப கூப்பிட்டான் நீங்க வாசித்து பாருங்க. ஏசாயா 37:17. கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்தவர்களின் நிமித்தமாக அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 37:17. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரின் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம், சனகரின் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். என்ன இவனோட விண்ணப்பம்?
எவனோ ஒருத்தன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக வருகிறான். ஆனா அந்த ராஜ்யத்துக்கு விரோதமா வர்றது யாரை நிந்தித்து அவன் பேசுகிறான்? ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து பேசுகிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேகர் அப்படி செய்வார்கள். நமக்கு விரோதமா நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை கேலி பண்ணி பேசுறது, நம்முடைய தேவனை நிந்தித்து பேசுகிறது, இப்படி பல காரியங்களை அவங்க எல்லாம் நமக்கு விரோதமா செய்வாங்க. அப்ப நம்ம இவங்க எப்படி ஆண்டவரை திட்டலாம், இவங்க எப்படி, அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம். நாம் செய்ய வேண்டியது யாரை நோக்கி கூப்பிடணும்? தேவனை. யூடியூப்ல பாருங்களேன், எத்தனை பேர் கிறிஸ்தவர்களையும் தேவனையும் நிந்தித்து தூஷித்து பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அப்படி ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிட்ட பொழுது அதே அதிகாரம் 33ஆம் வசனத்துல இருந்து வாசித்து பார்க்கிறோம், 37 வரைக்கும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு உள்ள வரமாட்டான், அம்பு எய்ய மாட்டான், இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவது. அவன் சீஜே பண்ண மாட்டான், கொத்தளமே போட முடியாது, அவன் சுத்தி எதுவும் செய்ய முடியாது, அம்பு எரிய முடியாது, அவன் ஷீல்டு எடுத்துக்கிட்டு கேடகத்தை எடுத்துக்கிட்டு அவன் வர மாட்டான், அவன் உள்ளே வர முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். எப்படி அந்த நன்மை நடக்குது? எசேக்கியா என்கின்ற ஒரு ராஜா தேவனுடைய ஆலயத்துல போய் அந்த நிருபத்தை வைத்து விரித்து காட்டி அழுது சத்தம் போட்டு ஜெபித்தான். நம்ம இவன் திட்டுறான், அவன் திட்டுறான், இவன் சீமை தீமை செய்யறான், இதெல்லாம் பேசுவோம். ஆனா அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நிந்தித்த வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆலயத்துல ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்டு தேவன் நிச்சயமாகவே நமக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பாருங்க, அந்த 37ஆம் அதிகாரம் வாசிச்சே போனீங்கன்னா 37, 37, 36 சொல்லுது, ஒரே தூதன் அனுப்பி 1,85,000 பேரை சங்கரித்தான். 37ஆம் வசனம், அசீரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேல இருந்து விட்டான். பிரயாணப்பட்டு எல்லா பிரேதங்களா கிடக்குறாங்க. காலையில எழுப்பி பார்த்தானா என்ன இருக்கான்? எல்லா பிரேதங்களா கிடக்கிறார்கள். எப்படி இருந்திருக்கோம்? எப்படி ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு வெற்றியை கொடுக்கிறார் பாருங்க, இல்லையா? பிரேதங்களாக கிடக்கிறது. அதை பார்த்துட்டு சனகரிப் என்ன செய்யறான்? ஓடிடுறான். நான் இங்க திரும்பி போய் நினிவேயில் தங்கினான். அடுத்த வசனத்துல அவன் தன்னுடைய தேவனை பணிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய மகன் என்ன செய்யறானா, அத்ரமெலேக்கும் சரத் சேரும் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எஸ்ரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அவன் ராஜாவா கூட நிலைத்து நிற்க முடியவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணா அப்படிதான் நடக்கும். ஆகவே நாம் ஒருபோதும் நிந்தனைக்கு என்ன செய்ய வேண்டாம்? பதில் சொல்ல வேண்டாம். நிந்திக்கிறாங்களா? தேவனை நிந்திப்பாங்க, நம்மையும் நிந்திப்பாங்க. நம்ம போய் சத்தம் போட வேண்டியது யார்கிட்ட? தேவனுடைய ஆலயத்திலே தேவனை நோக்கி பார்த்து சத்தமிட்ட பொழுது ஆண்டவர் தூதனை அனுப்பி அந்த ராஜா உள்ளே பிரவேசிக்காதபடி தடை பண்ணினார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். முதலாவது சொன்ன நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். ஆபேல் மரித்த ரத்தத்தின் சத்தத்தையே அவரால் கேட்க முடியும். மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்ல முடியும்னா நம்முடைய சத்தத்தை நிச்சயமாகவே தேவன் கேட்பார். நெருக்கத்திலே கூப்பிடும் பொழுது அவர் நம்மை கேட்பார். அவருடைய சித்தத்தில் விட்டு அகன்று போய் நெருக்கத்துல மாட்டிக்கொண்டா கூட நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார். நம்மோடு இருந்தவன் பிராண சிநேகிதன், அப்பம் பிட்டவன், அப்பம் சாப்பிட்டவன் குதிங்காலை தூக்கினாலும் அந்த நெருக்கத்திலையும் அந்த வேதனையிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது விடுதலை கொடுப்பார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் சிறுமைப்பட்டவர்கள். சிறுமைப்பட்டவர்கள்னா யார்? உதவியற்றவர்கள், ரொம்ப அப்ரஸ் பண்ணி ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு வேதனையை இருதயத்துல வேதனையோடு இருக்கிறவர்கள்.
மற்றவர்களால் வேதனைப்படுத்தப்படுகிறவர்கள் அவங்க நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? உடனடியாக விடுதலை கொடுப்பார். நான்காவதாக, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை நிந்தித்து, நம்முடைய ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து யார் நமக்கு விரோதமா என்ன பேசினாலும் நம்ம அமைதியா ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது அவர் என்ன செய்வார்? நமக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. சத்துருக்களை தேடியும் காணாதிருக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்கள் ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். நம்ம சத்தம் போடுறோமா? அதுதான் இன்றைக்கு நமக்கு கேள்வி. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி என்ன வந்தாலும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தாவே. என் புலம்பல மனுஷரிடத்துல நான் வைக்க மாட்டேன், தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு நீ துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா, உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு நீ பேசுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கேட்ட வசனத்தை ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் நீர் யார் யாரோடலாம் நீங்க பேசுனீங்களோ அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேர் அப்பா இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தையின்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் இருக்கலாம். அவர்களை கர்த்தாவே அநேகர் வேதனைப்படுத்தி துன்புறுத்தி ஆண்டவரே அப்பா ராஜா அவர்களை சிறுமைப்படுத்தி எவ்வளோ காரியங்களை சொல்லி அவர்களை நிந்தித்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களோடு இந்த நாளில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அவருடைய உள்ளத்தின் வேதனையெல்லாம் நீர் அறிந்து ஏசப்பா, இந்த நாளிலே ராஜா நீர் அவர்களோடு ஆண்டவரே பேசினீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கேட்ட வார்த்தைகளை அநேகரை உற்சாகப்படுத்தி இருக்கும், அநேகரை ஆண்டவரே பலப்படுத்தி இருக்கும். கர்த்தர் தங்கள் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அநேகர் இந்த நாளிலே சந்தோஷத்தோடு இருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜா, நீர் ஆண்டவரே சிறுமைப்பட்டவர்களை கூப்பிடுதலை மறவார். தாவீது எப்படி நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிட்ட போது அவன் சத்தத்தை கேட்டு பதிலை கொடுத்து எல்லா விதமான சத்துருக்களின் காரியங்களிலிருந்தும் அவனை விடுவித்தது போல இந்த நாளிலும் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் ஊடாய் கடந்து போகிறார்களோ, என்னென்ன நெருக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறதோ அதையெல்லாம் நீக்கி அவருடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை தந்து அவருடைய நிந்தனைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவீராகப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையானது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். எல்லாவற்றையும் பொறுப்பான கரங்களே ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல வரங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அனைக்கும் ஆசீர்வாதம் நம்முடைய வரங்களுடன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம். தொடர்ந்து 21 நாட்கள் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 2 நாட்கள் ஜெபங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதே போல ஆராதனை திங்கட்கிழமை காலை 6:30 மணிக்கும், திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கும், செவ்வாய்க்கிழமை காலை 6:30 மணிக்கும் ஆராதனை இருக்கிறது. ஆன்லைனிலும் நீங்கள் பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.